கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் கூட ஒரு வேத பகுதியை தியானிக்க கர்த்தருக்கு கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு வேத வசனம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட சாயல் உடையவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட நாம் தேவனுக்கு உகந்த சாயலாக இருக்கிறோமா, தேவனுக்கு பிடித்த சாயலாக நாம் இருக்கிறோமா. இன்றைக்கி நம் சபையில் இருக்கிறோம், நம் சபைக்கு வரோம், ஏதோ ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறோம், ஏதோ சபையில் இருக்கிறோம், நமக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நேரத்தில், இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கி அநேகர் தேவனுடைய சாயலாக இருக்கிறாங்களா இல்லையா என்ற ஒரு எண்ணமே இல்லை. ஒரு தேவனுக்கு பிரியமான சாயல் உடையவர்களாக இருக்கிறாங்களா, தேவனுக்கு பிடித்தமான காரியங்களை செய்கிறாங்களா என்று நம்ம சிந்திக்கிறதே இல்லை. ஏனென்றால் சில பேர் கூட இந்த ஞானஸ்நானத்தை எடுத்தாங்களா இல்லையா என்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு சபையில் எப்படிப்பட்ட சாயல் உடையவர்களாக இருக்கிறோம்? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்க. நம்மளை அழைக்கும் போதே ஆண்டவர் அவர் ஒரு வசனத்தை சொல்லி தான் நம்மளை அழைத்திருக்கிறாராம். நாம் எப்படிப்பட்ட சாயல் உடையவர்களாக இருக்கணும், நம் தேவனுக்கு எப்படி பிரியமாக நடக்கணும், தேவனுக்காக எப்படி நாம் வாழணும், அவருக்கு பிரியமானதை நாம் எப்படி செய்யணும், சற்று யாரும் சிந்தித்து பார்க்க அவங்களுக்கு நேரம் இல்லை. ஏதோ ஞானஸ்நானம் எடுக்காத முன்னாடி நாம் எப்படி இருந்தோமோ இன்றைக்கும் அதே நிலையில் தான் சிலர் இருக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்தோமா எடுக்கலையான்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லை, அதை மறந்துட்டாங்க. இன்றைக்கி இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தான் இன்றைக்கி நாம் இந்த வேத வசனத்தோட ஆதாரத்தோடு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எடுத்து வாசிப்பீர்களானால் உங்களுக்கு நலமாக இருக்கும். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபங்கள் 8ஆம் அதிகாரத்திலே இதில் பவுல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாக பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார். அப்போது நாம் அழைக்கும் போதே எப்படிப்பட்ட அழைப்பில் அழைத்திருக்கிறார் நம்மளை நம்ம சிந்தித்து பார்க்கறது இல்லையா? இப்போ சொல்லுகிறார், அவருடைய சாயலுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோம், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி தான் நம்மளை அழைக்கப்பட்டோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சாயல் நமக்குள்ளே காணப்படுகிறதா? இன்னைக்கு அப்படிப்பட்ட சாயல் உடையவர்களாக நாம் இருக்கிறோமா? ஞானஸ்நானம் எடுக்காததற்கு முன்னாடி நாம் எப்படிப்பட்ட சாயல் உடையவர்களாக இருந்தோம் என்று நமக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று அபிஷேகத்தை பெற்று இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட சாயல் உடையவர்களாக இருக்கிறோம்? நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான சாயல் நம்மளிடத்தில் இருக்கிறதா? இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான சாயல் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான சாயல் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு பாருங்க, 5 வருஷமாக சபைக்குள்ளே சபையில் இருக்கிறோம், 10 வருஷமாக சபையில் இருக்கிறோம். ஆனாலும் நம்மளுடைய சாயல் இன்னும் மாறலை. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இன்னும் மாறலை. இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் இன்னும் மாறலை. ஏன் எப்படி சொல்லுகிறேன் என்றால், 5 வருஷம் சபைக்குள்ளே இருக்கிறோம், வசனத்தை கேட்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம், இதை எல்லாமே செய்கிறோம், நல்லதுதான். ஆனால் நம்மளுடைய சாயல் மாறி இருக்கிறதா?
நம்மளுடைய சுபாவங்கள் மாறி இருக்கிறதா? நம்மளுடைய பேச்சுகள் மாறி இருக்கிறதா? நம்மளுடைய நடைகள் மாறி இருக்கிறதா? நீங்கள் யோசித்து பாருங்களேன். சாதாரணமாக ஒரு உலகத்தானை எடுத்து பாருங்க. அவன் ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறான். ஒரு சினிமா நடிகனுடைய சாயலை உடனடி அவனுக்குள்ள வந்து விடுகிறது. ஒரு சினிமாவை பார்க்குறான். அந்த சினிமா நடிகை பண்ணுகிற அந்த ஸ்டைலை அவன் பண்ணுறான். 3 மாதத்தில் அந்த சாயல் அவனுக்குள்ள வந்து விடுகிறது. அந்த நடிகன் போலவே இவன் மாறி விடுகிறான். அந்த நடிகனுடைய போலவே இவன் அந்த உடைகளை அவன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ இத்தனை காலமாக சபையில் இருக்கிறோமே, இத்தனை நாட்களாக சபையில் இருக்கிறோமே, நமக்குள் தேவ சாயல் வந்ததா? தேவனுடைய சாயலாக நம்ம மாறி இருக்கிறோமா? இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், வாலிப பெண் பிள்ளைகளை கூட நான் இன்னைக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு வாலிப மாணவ பிள்ளைகள், வாலிப பெண் பிள்ளைகள் இன்னைக்கு சபைக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? தேவனுக்கு பிரியமான சாயல் உடையவர்களாக இருக்கிறாங்களா? அது பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், அல்லது வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், இன்னைக்கு தேவனுக்கு பிரியமான சாயல் உடையவர்களாக இருக்கிறாங்களா? ட்ரெஸ்ஸு மாறி இருக்கா? அவங்க பேச்சு மாறி இருக்கா? இன்னைக்கு உலகத்தான் என்ன ஸ்டைல் பண்ணுறானோ அதே தான் இன்னைக்கு சபைக்குள்ளேயும் இருக்குது. இன்னைக்கு உலகத்தான் என்ன தான் ட்ரெஸ் போடுறானோ அதே தான் இன்னைக்கு சபைக்குள்ளேயும் இருக்குது. இன்னைக்கு உலகத்தான் என்னென்னலாம் செய்கிறானோ அதை தான் இன்னைக்கு சபைக்குள்ளேயே ஆவிக்குரியம் செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ நமக்குள்ள தேவனுடைய சாயல் எப்படி காணப்படும்? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்றதை மறந்துட்டோமா? நாம் கிறிஸ்துவுக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டதை மறந்துட்டோமா? நீங்கள் அந்த வசனங்களை மறந்துட்டீங்களா? அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு இல்லையா? அப்போ எதற்காக கிறிஸ்துவுடனே கூட நம்ம எதற்காக அடக்கம் பண்ணப்பட்டோம்? கிறிஸ்துவுடனே கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டிருப்போமானால் அவர் வரும்போது நாம் அவருடைய சாயலாக தான் நம்ம காணப்படுவோம். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். அதே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 6வது அதிகாரத்திலே நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். பவுல் சொல்லுகிறார், அதே 6ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே பவுல் சொல்லுகிறார், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும்படி நாம் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த வசனத்தை நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோமா? கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்ட நாம் கிறிஸ்துவின் சாயலாகவே நாம் இன்னைக்கு இருக்கிறோமா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு எப்படிப்பட்ட சாயல்கள் சபைக்குள்ள காணப்படுகிறது? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக அப்படிப்பட்ட சாயல் காணப்படுகிறதா? அல்லது உலகத்தானுடைய சாயல் காணப்படுகிறதா? இந்த உலகத்தானுடைய சாயல்கள் எல்லாம் நம்ம ஒழித்து கிறிஸ்துவின் சிலுவையிலே அறைந்து அவரோடு கூட மரித்து பின்பு நான் அவரோடு கூட நாம் எழுப்பப்பட்டோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட சாயல் உடையவர்களாக நம்ம இருக்கிறோமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவின் சாயல் வாலிப பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிறதா? வாலிப பெண் பிள்ளைகளோட அந்த சாயல் காணப்படுகிறதா? அப்போ எதற்காக நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம்? பவுல் சொல்லுகிறார், அதே 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? ஆகையால் நீங்கள் யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.